வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்களை வள்ளல் சீதகாதியோடு ஒப்பிட்டு பல நூல் ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இருவருமே வாரி கொடுத்த வள்ளல்கள் என்பதை தாண்டி இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. ஒருமுறை சீதகாதியின் இல்லத்திற்கு யாசகம் கேட்டு ஒரு பெரியவர் வந்தார். சீதகாதியின் மனைவி யாசகம் கொடுக்க முன்வந்தபோது வாங்க மறுத்து சென்று விட்டார். அவரை தேடி கண்டுபிடித்த சீதகாதி, ஏன் எனது வீட்டில் யாசகம் வாங்க மறுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், குழந்தைகள் இல்லாத வீட்டில் நான் யாசகம் வாங்க மாட்டேன் என்று திமிராக பதிலளித்தார். சீதகாதி இறந்த பிறகு சீதகாதியின் நண்பர் அபுல் காசிம், நம் நண்பர் அனாதையாக இறந்துவிட்டார், அவருக்காக அழுவதற்கு ஒரு பிள்ளை கூட இல்லை என்று படிக்காசு புலவரிடம் கூறினார். கோபம் கொண்ட படிக்காசு புலவர் அபுல் காசிமை இழுத்து வந்து தெருவில் நின்று அழுது புலம்பும் மக்களை காட்டி, இன்று இந்த கீழக்கரையே கண்ணீர் கடலில் மிதக்கிறது பார் என்றார். அதுபோல பொன்மனச்செம்மல் இறந்த பிறகு அவருக்காக அழுவதற்கு சொந்த குழந்தைகள் இல்லை. ஆனால் அவரது உடலை கடற்கரைக்கு எடுத்துச் செல்லும்போது பொன்மனச்செம்மலின் வயிற்றில் பிறக்காத லட்சக்கணக்கான மகன்களும் மகள்களும் தங்கள் தலையிலும் மார்பிலும் அடித்து கொண்டு கதறி அழுதார்கள்.